பிடிசி நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து ரோமியோ ஜூலியட் தவிர நிறையா தடவை இந்த ஸ்டோரி வந்து நம்ம தான் கேட்டிருப்போம். அதாவது கிம் தெங் ஜெனி, கிம் தெங் ஜெனி, கிம் தெங் ஜெனி, டைன் ஜெனி, டைன் டைன், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்க வாட்டி இந்த கதை வந்துருச்சு. பட் எல்லாத்துலேயும் கதை பார்த்திங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி யாரோ ஒரு பிக்சரை வச்சு தான் இருக்கும். பட் அஃபிஷியலி ரொம்ப நாள் கழித்து, அதாவது கிம் தெங் மிலிட்ரி போய்ட்டு அந்த ஸ்டோரி பேசப்படாது நின்றுன்னு பார்த்தா அதுக்கப்புறமும் பேசப்பட்டுருக்கு. ஸோ எனக்கே டவுட் ஆகிற அளவுக்கு வந்து அவ்வளோ பேச்சுகள் போய்ட்டுருக்கு. இப்போ போட்டிருக்க ஸ்டோரியை வச்சு ஜெனி கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஜெனியை வந்து நான் தான் ரொம்ப பையன் தான் அவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உண்மை தான் என்ன கதை, கிம் தெங் ஜெனி என்ன கதை, ஜெனி அப்படி அவங்க லவ் என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க, அண்ட் கிம் தெங்கும் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது மாதிரி இது மாதிரி நிறைய வீடியோஸுக்கும் நீங்கள் நிறைய ஷாக்கிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் உங்கள் லவ்லி லைக்ஸ் காட்டுற வகையில் லைக்ஸ் அழுத்தி அப்படியே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைன் ஜெனி, அதாவது கிம் தெங் ஜெனி பற்றி நான் எல்லாம் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கும் இது கோஇன்சிடென்ஸாக ஃபீல் ஆகுதா, இல்லை உண்மையாக இருக்குமா, வாங்க சொல்லுங்கள். பட் என்கிட்ட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா, என்ன கதை ப்ரோ இப்போ நடக்குது ப்ரோ, என்ன ப்ரோ இதுக்கு ஒரு முடிவு இல்லையா ப்ரோ, நானே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு படித்து பப்ளிக் எக்ஸாமே வரப்போது, அதையும் கிளியர் பண்ண போகிறேன், ஸோ இவ்வளோ வரப்போது, பட் இந்த ஸ்டோரிக்கு ஒரு ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் அதான் நினச்சேன். மிலிட்ரிக்கு போனதுக்கப்புறம் சரி அப்படியே அமைதியாகிடும் பார்த்தா அதுக்கப்புறமும் வந்து இன்னும் பீக் போயிட்டுருக்கு. பட் அந்த ஜெனி பொண்ணு இப்படி பண்ண நான் எதிர்பார்க்கலாமா, என்ன பண்ணியிருக்கு அப்படி அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, இந்த பொண்ணு என்ன யோசிச்சு இதை பண்ணிச்சுன்னு சிசி என்னால் யோசிக்க முடியலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சாங் ரிலீஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிம் தெங்கோட சாங் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டிலாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. லவ் சாங்லாம் சும்மாவா, அண்ட் இவ்வளோ க்ரியேஷன், இவ்வளோ மைண்ட் செட், இவ்வளோ அர்த்தங்கள் உள்ள சாங், ஸோ சொல்லவே வேணாம், அவ்வளோ ஸ்பெஷல். அண்ட் இந்த சாங் ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் முடி பார்த்திங்கன்னா வந்து அந்த சாங்கை ப்ரமோட் பண்ணுற வகையிலையும் அந்த சாங்கை வந்து சூப்பராக இன்னும் எடுத்து காட்டுற வகையிலையும், ஏன்னா கிம் தெங் வந்து மிலிட்ரி இருக்கார், ப்ரமோட் பண்ண முடியாது. பட் ஏன் நான் வெளில இருக்கேனே, நான் பண்ணுவேனே, ஏன் ஆளாச்சு இல்லை, அவருக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன், என் வாழ்க்கையே அவர் தான், என் காதலனே அவர் தான், அவருக்கு பண்ணாமல் யாருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரு டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து டோன்ட் பி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாங்ஸை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி, அதாவது இன்டெரக்டாக வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் மேலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு சாங் வந்து சின்ன ஒரு பையனோட சாங் கிடையாது, கிம் தெங்கிற பெரிய ஆளோட சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முந்தின நாள் இந்த ஃபோட்டோவை போட்டால் என்ன அர்த்தம்னு எனக்கே தெரில. பட் அப்போ டிஷர்ட் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த சாங்கில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம இதில் எண்ட் பண்ணிப்போமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கிம் தெங்கும் பாட்டு எழுதியிருப்பார். அதே மாதிரி அந்த டிஷர்ட்லேயும் டோன்ட் பி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைட்டில் மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வார்த்தை காமிச்சு ஏதோ இன்டெரக்டாக ப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்ததான் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லவராக இருந்தால் தானே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கே தெரில. கோஇன்சிடென்ஸா இல்லை உண்மையாக இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு தேவை கமெண்ட் சொல்லுவாங்க. பட் கிம் தெங் என்ன தலைவர் பண்ணார், அவர் மிலிட்ரியில் தானே இருக்கார், அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். பட் இந்த பையன் இப்படி பண்ணுவானே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா, நீ நல்லா ஜெனியோட வந்து டிபி, அதாவது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அவங்க ட்ரெஸ் வந்து ஒரு லுக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே கிம் தெங் சைடு போனீங்கன்னா அவர் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் லொக்கேஷன் வந்து வர மாதிரி இருக்கும். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சேம் ஃபில்டர் இருக்கும். அண்ட் அவரும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் அதை திரும்பி பார்க்குற மாதிரி வந்து சேம் ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபோட்டோவை பார்த்து நான் என்னதை சொல்கிறது, அட்ஜஸ்ட்லாம் எனக்கு ஏதோ கப்புளோட ஒரு இன்ஸ்டாகிராம், ரெண்டு கப்புளோட இன்ஸ்டாகிராம் பார்க்குற மாதிரியே தான் ஒரு லுக் இருக்குது. நான் அதை சும்மா சொல்லுங்க, நீங்களே வந்து கிம் தெங் ஜெனிங்கிற விஷயத்தை மறந்துடுங்க. பட் அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கும் அப்படி தான் தோணும், உங்களுக்கும் அப்படி தான் தோணும். பட் இதெல்லாம் வச்சு வந்து லவ்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டுனா சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் அவருக்கு அந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கலாம், இல்லை மேபி இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துல அந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த ப்ரொஃபைல் வச்சுருந்துருக்கலாம். அண்ட் டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரியல, மேபி கோஇன்சிடென்ஸாக கூடயும் இருந்திருக்கலாம். அண்ட் ஹூ நோஸ் கேர், மேபி ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூடயும் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். முடிவை நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்ஸ்டாகிராமோட. அண்ட் அது இல்லாமல் இந்த கமெண்ட் செக்ஷனையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது காதலா இல்லை அப்படியான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுவதான் ஆஜ். லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.